சோம்பல். நேரத்தின் மதிப்பு மிகவும் முக்கியமானது. எனவே அதனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை பொழுதுபோக்கிற்காக எப்போதும் வீணடிக்க கூடாது. ஒவ்வொரு நாளையும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபம். கோபம் என்பது தீமையை விளைவிக்கும் உணர்ச்சி ஆகும். இது மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனையாகும். மேலும் கோபம் கொள்வோரை மட்டுமல்லாது அவரை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். முடிந்தவரை கோபத்தை தள்ளி போடுவது தேவையற்ற பாதிப்புகளை தடுக்கும். பொருள்வாதம். மகிழ்ச்சி என்பது மனதில் உள்ளிருந்து வரக்கூடியது. வெளியில் உள்ள பொருட்களை பொறுத்தது அல்ல. பொருட்களை வைத்து மகிழ்ச்சியை கருதாத பலர் சில உடைமைகளுடன் வசதியாக வாழ்வதன் மூலம் இதை நிரூபிக்கிறார்கள். பொறாமை. ஒருவரை மற்றவருடன் ஒப்பிடுவதன் மூலம் உண்டாகும் பொறாமை மன அமைதியை கெடுக்கும். மற்றவர்களின் உடைமை அல்லது பண்புகளை நீங்கள் அடைய விரும்புவது தேவையற்ற ஒன்று. வெளியில் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை விட நேற்று நீங்கள் இருந்ததை விட இன்று முன்னேறி இருக்கிறீர்களா என ஒப்பிட்டு முன்னேற முயற்சிப்பது நல்லது. வீண் பேச்சு. ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களுடன் கிசுகிசு பேசுவது தீங்கு ஏற்படும் பழக்கமாகும். இது மற்றவர்களிடம் உங்களை பற்றிய எண்ணங்களை சிதைப்பதுடன் எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தும். திறந்த மனதுடன் பேசி வெளிப்படையாக நடந்து கொள்ளுங்கள். சுயநலம். எண்ணியதை அடைய தைரியம், அறிவு மற்றும் நிதானம், நேர்மை போன்றவை நமக்கு தேவையான முக்கியமான பண்புகள் ஆகும். மற்றவர்களுடன் ஒன்றிணைந்து வாழ விரும்புவதுடன் வாழும் சமூகத்திற்கு பயனுள்ள பங்களிப்பை வழங்குவது அவசியமான ஒன்று. கவலை. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் குறித்து கவலைப்படுவது தேவையில்லாத எதிர் விளைவுகளையே ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்தலாம்.